ஹாய் ஹலோ வெல்கம் டு பானு தையல் உலகம். நமக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வராகி அம்மனுக்காக நம்ம ஒரு ட்ரெஸ் தைக்க போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்து கீழே பார்ட்ரு வர்ற மணிக்கு நமக்கு தைக்க சொல்லியிருந்தாங்க. இந்த பார்ட்ருக்கு கீழே இருக்கிற வேஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி நீட்டாக ஒன்று போல் கட் பண்ணி வெளியில் எடுத்து போட்டுடலாம். அது நமக்கு தேவை கிடையாது. பார்டருக்கு கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு நம்ம விட்டு வெட்டியிருக்கோம். அதுக்கப்புறவு இது பெரிய துணிங்கிறதுனால நம்ம வந்து 2ஆக மடித்து ஒன்று போல் மடித்து போட்டுக்கலாம். அப்படின்னா தான் தையல் வந்து நம்ம நீட்டாக அழகாக வரும். அதனால் 2ஆக ஒன்று போல் மடித்து கொஞ்சம் இது பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து அவங்க அளவு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தான் வேணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு அளவு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா, சரஸ்வதி அம்மனுக்கு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி தான் நமக்கு இப்போ தைக்கணும், அந்த அளவு தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்ததுனால நம்ம அந்த அளவையே எடுத்திருக்கோம். அதையும் 2ஆக மடித்து நம்ம எவ்வளோ உயரம் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும். அதில் இருந்து நம்ம 1 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். நம்ம ஃபோல்டிங் பண்ணும்போது தையல் ரொம்ப நீட்டாக அழகாக பிசுறில் தெரியாமல் இருக்கும். அதனால் நம்ம நீட்டாக 1 இன்ச்சு கேப்பில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறவு அதை நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு மேலே உள்ளதுன்னு வந்து நமக்கு தேவை கிடையாது. நமக்கு ஒரு ட்ரெஸ் தான் வேணும். அதனால இது நமக்கு தேவையில்லை, அதை தூக்கி வச்சுக்கிடலாம். இப்போ இந்த இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இதே அளவுக்கு தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். அதனால் இதை வந்து இது வச்சுக்கலாம், மடித்து நம்ம உள்ள நல்லா ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கிடணும். அது எப்படி வைக்கணும்னா, நீளமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டேப்பு வச்சு நீளமாக 1 இன்ச்சு கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி 1 இன்ச்சு கணக்கு பண்ணி மார்க் பண்ணும்போது 1வது இன்ச்சு அதையும் 3வது இன்ச்சு இருக்கும்ல, அதையும் உள்ள நல்லா 2ம் ஒரே 1 2 3 ஒன்று போல் மடித்து ஒரே கோடாக இருக்குது மணிக்கு மடித்து உள்ளே விட்டிங்கன்னா அது ஃபோல்டிங் உள்ளே போயிடும். 2வது இன்ச்சு வந்து உள்ளே போகணும். அந்த அளவுக்கு மடித்து தைச்சிங்கன்னா நல்லா ஃப்ளிக்ஸு நல்லா அழகாக வந்துடும். அதுக்கப்புறவு மேலே வந்து நமக்கு இந்த மாதிரி ரோப்பு சாமியை சுற்றி கட்டுறதுக்காக ரோப்பு ஒன்று ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அதே மாதிரி அது எந்த அளவு இருக்குங்கிறத அளந்துக்கிட்டு நம்ம அந்த அளவுக்கு நம்ம துணி எடுத்துருக்கோம். துணி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா 1.5 இன்ச்சு அளவுக்கு அந்த துணியை எடுத்துக்கோங்க. நல்லா சதுரமாக அந்த துணியை நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து 2ஐயும் சரிசமமாக வச்சு ஒரு கட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கோம்ல, இதுலேயுமே நம்ம ஒரு 2ஐயும் மடித்து வச்சு ஒன்று போல் நடு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஒரு கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா நான் கட் பண்ணது? இல்லைன்னா நான் இந்த இதிலே காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி ஒரு லைட்டாக ஒரு பிசுறு மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அளவு தெரியும். அந்த 2 அளவையும் ஒன்றா ஒரே இதாக வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. அப்படி பின் பண்ணும்போது உங்களுக்கு துணி அங்கிட்டு நகலாமல் இருக்கும். நல்லா நீட்டாகவும் தையல் விழும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம அந்த இதுலேருந்து நீங்கள் வந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம தைக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு துணி விலகிரும். சென்டர் பாயிண்ட்லேருந்தே நான் தைச்சிக்கிறேன் அப்படின்னிங்கனாலும் ஓகே தான். சென்டர் பாயிண்ட்லேருந்தே நீங்கள் தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே தைச்சிருக்கேன். அதை ஃபுல்லாக ஒரு தையல் அந்த கரெக்ட் அளவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டு முடித்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த பக்கமும் இந்த பக்கமும் உள்ளே மடித்து வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து என்ன தைக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோல்டிங் பண்ணி அந்த தையலை விளிம்பு வந்து பிசுரோடு இருக்கும்ல, அதை வந்து உள்ளே தெரியாத அளவுக்கு நல்லா 2 ஃபோல்டிங் பண்ணி மடித்து நீங்கள் நல்லா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் அந்த மாதிரி மடித்து உள்ளே விட்டு தைச்சிக்கோங்க. நீட்டாக ஃபுல்லாகவே நீட்டாக ஒரு ரோப் மாதிரி வந்துடும். அதுக்கு பிறகு ரோப் மாதிரி வந்ததுக்கு பிறகு மேலே பாடி இருக்கும் இல்லையா, நம்ம அந்த பாடி வந்து நம்ம இது பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே தையலே தெரியாது, பிசுறே தெரியாத அளவுக்கு ரொம்ப நீட்டாக அந்த தையல் வந்து இருக்கும். இந்த மாதிரி தைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நீட்டாக அந்த தையல் விழும். இதுக்கு வந்து நான் மேலே போடுற அந்த பாடிக்கு வந்து 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுக்கு நான் அந்த துணி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு 2 துணியாக மடித்து எடுத்து ஒரே இதாக வெட்டி
அப்புறம் கோல்டன் கலர் லேஸ் என்கிட்ட இருந்ததுனால நான் அதை சைடில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கலாம். வைக்க இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்ன லேஸ் கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கலரை வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து வி ஷேப்பில் நம்ம அதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, அந்த 2 துணியையும் நல்லா நம்ம ஃப்ளிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து 2ஆக மடித்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்டில் இந்த வி ஷேப்பில் உள்ள சென்டர் பாயிண்ட் வந்து அதில் வரணும். அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து சாமிக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். என்னுடைய ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப்.